கிட்டத்தட்ட சூரியன் பொழுது சாய்கிற நேரம் வரை ஹாஜிகள் அரஃபாவிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்பது இறை கடமைகளுடைய பிரதான உத்தரவு. ஹாஜிகள் எல்லாம் இன்றைய நாளில் அரஃபாவிலே தங்கியிருக்கிறார்கள். அரஃபா இந்த உம்மத்து சாதாரணமாக கேட்டுவிட்டு நகர்ந்து போகிற பெயர் அல்ல. அரஃபா என்பது அரஃபாவை ஒட்டி மார்க்கத்தினுடைய எல்லா ஆய்வாளர்களும் எழுதுகிறார்கள். பெருமானாருடைய நுபுவத் என்கிற நபி பிரச்சாரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு முன்பும் பின்பும் நபிகள் பெருமானாருக்கு அமைய பெறவில்லை. லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்கு மத்தியில் பேருரை நடத்தியதும் பெருமானார் பிரசங்க செய்த தளமும் இடமும் அரஃபா என்கிற மைதானம். அரஃபாவில் தான் மஸ்ஜிதுல் நமிரா என்கிற பள்ளிவாசல் இருக்கிறது. ஜபலுர் ரஹ்மத் என்கிற அல்லாஹ்வின் அருள் பெற்ற மலை என்பது அந்த அரஃபாவில் தான் இருக்கிறது. அரஃபா அறிந்து கொள்ளுதல் என்கிற பெயர் கொண்டது அரஃபா. 3 காரணம் எழுதுகிறார்கள் ஏன் அப்படி பேர் வந்தது என்பதாக. அரஃபா என்றால் முதல் காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலகத்திற்கு வந்தபோது தனித்தனியான அவர்கள் உலகத்தில் இறக்கப்பட்டார்கள். இருவர்களும் சந்தித்துக் கொண்ட இடம் துனியாவில் அரஃபா என்கிற இடம். எனவே அரஃபா அறிந்து கொள்ளுதல், அறிந்து கொண்டார்கள் என்று பொருள். இரண்டாவது இடம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லைகளை குறித்து சொன்னார்கள். அரஃபாவினுடைய எல்லை இதுதான், இந்த எல்லைக்கு உட்பட்டுதான் ஹுஜ்ஜாஜிகளான ஹாஜிகள் இருக்க வேண்டும், இந்த எல்லையை கடந்து போய்விடக் கூடாது என்று சொன்னார்கள். அறிந்து கொண்டீர்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று கேட்டார்கள். எனவே அரஃபா என்று பெயர் வந்தது. இது இரண்டாவது இடம். மூன்றாவது, பிரபலியமாக நாம் அறிந்ததுதான், உலகத்தில் எல்லா மக்களும் ஒன்று கூடுகிற ஒரு இடம். நிற பாகுபாடு இல்லை, மொழி பாகுபாடு இல்லை. நாடுகள் கடந்த, மொழிகள் வேறுபட்ட, நாடுகள் வேறுபட்ட, தேசங்கள் வேறுபட்ட, நிறங்கள் வேறுபட்ட எல்லா மக்களும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி வார்த்தைகளில் கூட அல்லாஹ் மாற்றம் வரக்கூடாது என்று நினைத்தால், உடையில் கூட மாற்றம் வரக்கூடாது என்று நினைத்தால், உச்சரிக்கிற வார்த்தை கூட லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற வார்த்தை மட்டுமே அரஃபாவில் ஒழியப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய பிரதான உத்தரவு. இந்த நாட்டில் எதுவெல்லாம் ஆதிக்க சக்திகளாக இருக்கிற அனைத்து சக்திகளும் துவண்டு போகிற இடம், முதலாளி யார் என்று தெரியவில்லை, தொழிலாளி யார் என்று தெரியவில்லை, கோடீஸ்வரர் யார் என்று தெரியவில்லை. எல்லா மக்களும் ஒரு மைதானத்தில் ஒன்று கூடி ஒரு இறைவனை, ஒரு அழைப்போடு, ஒரு உடையோடு, ஒரு மைதானத்தில் அரஃபா என்கிற அந்த பெருவழியில் அவர்கள் நிற்கிற காட்சிகளை பார்த்தால் அல்லாஹ் காண கண்கோடி வேண்டும் என்பது ஹஜ்ஜிலே தவாஃப் செய்கிற ஹாஜிகள் உண்டான இடம் மட்டுமல்ல, அரஃபாவும் தான். உங்களால் இன்றைய பொழுதில் பார்க்க முடியும். அல்லாஹ்வுடைய கிருபையால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பின்படி இந்த ஆண்டு அரஃபாவிலே செய்யப்படுகிற குதுபா அது தமிழில் செய்யப்படும், தமிழில் மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரஃபாவில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாய்ப்பாக எடுத்துக் கொண்டார்கள். லட்சத்திற்கு மேற்பட்ட சஹாபாக்களுக்கு பேருரை. கடைசியாக நாம் சொல்லுகிறோம் அல்லவா, எந்த வார்த்தைகளை 63 ஆண்டு காலமாக பேச வேண்டும் என்று நினைத்தார்களோ, எதுவெல்லாம் இந்த உம்மத்திற்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தார்களோ, சலித்த சல்லடைகளை போல பொறுக்கி எடுத்து பேசினார்கள். ஹஜ்ஜத்துல் வதா என்கிற அந்த பெருமானார் நடத்திய பேருரையினுடைய பிரசங்கம் இதுதான். ஹஜ்ஜிலே செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்ல வேண்டியதையெல்லாம் சொன்னார்கள். அரஃபாவிலே சொன்னார்கள், சொல்ல வேண்டியதையெல்லாம் சொன்னார்கள். எனவே இந்த உலகம் எப்படி மாறப்போகிறது என்பதை குறித்து சொன்னார்கள். முஸ்லிம் உம்மா எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்தும் சொன்னார்கள். எல்லாம் அந்த அரஃபா என்கிற பேருரையில் நிகழ்த்திய வரலாறு இருக்கிறது அல்லவா, அற்புதமான வரலாறு. துவக்கமே அதுதான். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, உங்களை அல்லாஹ் ஒரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு ஒற்றை தந்தை தாயிலிருந்து உங்களை பிறக்க செய்தால். பிறப்பு ரீதியாக ஏற்றத்தாழ்வு இல்லை, மொழி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. யாரையெல்லாம் நீங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்கிற அந்த நீடித்து வருகிற பேருரைக்கு இடையில் பெருமானார் கேட்டார்கள்,
அலா ஹல் பல்லகத்து ரிசாலத, என்னுடைய நுபுவத்தை நான் எத்தி வைத்து விட்டேனா? இடையிடையில கேட்டார்கள் பெருமானார். அலா ஹல் பல்லகத்து ரிசாலத, என்னுடைய நுபுவத்தை நான் எத்தி வைத்து விட்டேனா? காலு நஅம், கூடியிருந்த லட்சத்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் எத்தி வைத்து விட்டீர்கள் யா ரசூலல்லாஹ். இடையிடையில சொன்னார்கள், அடுத்த ஆண்டு காலம் நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. நுபுவத்து என்கிற நபி பட்டத்தினுடைய முடிவுரை கடைசியாக ஹஜ்ஜிலே துவங்குகிறது. இடையிடையிலே பெருமானார் கேட்டார்கள், அலா ஹல் பல்லகத்து ரிசாலத, நான் எத்தி வைத்து விட்டேனா? நுபுவத்தை உங்களுக்கு சொல்லி முடித்து விட்டேனா? அரஃபா என்கிற அந்த ஆற்றிய அந்த கடைசி உரையினுடைய சாராம்சத்தை மட்டும் பாருங்கள். விடை பெறுகிறேன், மௌத்தாகிறேன், எனக்கு பின்னால் நபி இல்லை, எனக்கு பின்னால் வேதம் இல்லை. சொல்வதற்கு ஒரு துணிவு வேண்டும். அரஃபாவில் நின்றுதான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஆண்டுக்கு பின்னால் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேனா என்று தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி ஹிஜ்ரி 9 அரஃபா ஹஜ்ஜத்துல் வதாவில் நிகழ்த்திய நபிகள் பெருமானாருடைய பெருவுரை ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். எல்லாம் இந்த இணைப்பை மட்டும் பாருங்கள். அலா ஹல் பல்லகத்து ரிசாலத, இது ஒரு பக்கம் போய் கொண்டே இருக்கிற போது மறுபக்கம் ஜிப்ரீல் வருகிறார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா என்கிற இந்த வசனம் இறங்கியவுடன் ஓதினார்கள் பெருமானார். இதை அரஃபாவில் வைத்துதான் அல்லாஹ் மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்தி விட்டான். அல்யௌம அக்மல்து லக்கும், இந்த நாள் அரஃபாவுடைய நாளில் இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டது. அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய தீன இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, மார்க்கமாக இஸ்லாத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டேன் என்கிற வசனம் ஒரு பக்கம் பேர் ஆனந்தம் தான், மறுபக்கம் இந்த வசனத்தை ஓதிய இடம் அரஃபாவிலே, ஓதிய இடம் அரஃபாவிலே. ஓதுகிற போது சுத்தி இருந்த சஹாபாக்களுக்கு எல்லாம் பேர் ஆனந்தம். நம் பெற்ற பாடுகளும் நாம் இழந்த இழப்புகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் சன்மானமான கூலி கிடைத்தது என்பது ஒரு பக்கம். ஆனால் ஆழமாக ஆயத்தை அறிந்த புரிந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமே அழுதார்கள். பெருமானாருடைய மரணத்தை நினைத்து, வஃபாத்துடைய காட்சிகளும் பொழுதுகளும் நெருங்குகிறது என்பதை நினைத்து பெருமானார் ஓதி ஆயத்தில் இருந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டுமே அழுதார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய மைதானத்தில் கஸ்வா என்கிற ஒட்டகத்தின் மேலே ஏறி நின்றுதான் பிரசங்கம் செய்தார்கள். அரஃபா ஆற்றிய உரைகள் எல்லாம் அற்புதமான சலித்த சல்லடையான சில வார்த்தைகள் இருக்கும் அல்லவா? இந்த உம்மாவிற்கு எதை சொல்ல வேண்டுமோ அத்தனையும் அரஃபாவில் நின்றுதான் சொன்னார்கள். இடையிடையிலே கேட்டார்கள், அலா ஹல் பல்லகத்து ரிசாலத, நான் சொல்லிவிட்டேனா? நாளை மறுமையில் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். நாளை மறுமையில் ஒரு கால் ரப்பு என்னை பற்றி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள், நீங்கள் மார்க்கத்தை எத்தி வைத்தீர்கள் என்று சொல்லுவோம் யா ரசூலல்லாஹ். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வராதவர்களுக்கெல்லாம் இதை எத்தி வையுங்கள், வந்தவர்கள் வராதவர்களுக்கெல்லாம் இதை எத்தி வையுங்கள். என்னுடைய விடை பெறுகிற கடைசி தருணத்தினுடைய கடைசி சொற்பொழிவுதான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. ஒரு பக்கம் இந்த வசனம் இறங்க, மறுபக்கம் அல்லாஹ் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற ஆயத்தையும் இறக்கினார். இந்த மார்க்கத்திற்கு வெற்றி வந்துவிட்டது, அடியடியாக இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள் என்கிற பெருமானாருடைய நுபுவத்தினுடைய முடிவுரைகளும் ஹஜ்ஜினுடைய கடமைகளும் இடையிடையே சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அரஃபாவில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டாடுகிறார்கள். அஃதலு துஆஇ, துஆக்களிலே மிக சிறந்த துஆ எது என்றால் இந்த அரஃபாவிலே கேட்கப்படுகிற துஆ. கைரு துஆஇ அரஃபா, அரஃபாவிலே கேட்கப்படுகிற துஆ. யார் ஒருவர் அரஃபாவிலே துஆ செய்கிறாரோ நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், எதுவானாலும் தருகிற தந்து மகிழ்கிற ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். நமக்கு நாளை தினம் அரஃபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவில் எல்லா துஆக்களையும் கேட்டார்கள். இந்த உம்மா எதுவெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அனைத்தையும் கேட்டுவிட்டு பெருமானார் பயானை முடிக்க வேண்டும் அல்லவா? ஹுதுபாவை முடிக்கிற போது ஒரு வார்த்தை சொன்னார்கள், என் காலுக்கு அடியில் எல்லா அனாச்சாரங்களையும் போட்டு நான் புதைத்து விட்டேன்.
எதுவெல்லாம் ஜாகிலியாக்களுடைய காலத்தில் எதுவெல்லாம் தீய அனாச்சாரங்கள் இருந்ததோ எல்லா அனாச்சாரங்களையும் காலுக்கு அடியில் போட்டு புதைத்து விட்டேன். அந்த அனாச்சாரங்களின் பக்கம் நீங்கள் போய்விட வேண்டாம். ஒரு பயானின் முடிவுரை என்ன தெரியுமா? எச்சரிக்கை செய்யும் விதமாக அந்த ஹுதுபாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கிற போது சொன்னார்கள், அல்லாஹ்வை வைத்து கொள்ளுங்கள், மறுமையை வைத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமை கியாமத் நாளில் ஹவுதுல் கௌதர் என்கிற நீர் தடாகத்தில் நீங்களும் நானும் சந்தித்துக் கொள்ளலாம் என்கிற சொற்பொழிவை முடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையில் ஹவுதுல் கௌதர் என்கிற நீர் தடாகத்தில் நீங்களும் நானும் சந்தித்துக் கொள்ளலாம். அந்த ஹுதுபாவினுடைய ஒவ்வொரு வரிகளையும் எடுத்து பாருங்கள். என் காலுக்கு அடியில் போட்டு எல்லா அனாச்சாரங்களையும் புதைத்து விட்டேன் என்பதும், மறுமையில் இனிமேல் நான் சந்திக்கிற அடுத்த கணம் ஹவுதுல் கௌதராக இருக்கும் என்கிற இடமும், அந்த சொற்பொழிவில் நபிகள் பெருமானார் பேசிய வார்த்தைகள் எல்லாம் இந்த உம்மா மீண்டும் படித்து பார்க்க வேண்டிய அரஃபாவினுடைய பேருரைகள். எனவே தான் அரஃபாவுடைய பேருரை என்பது அரபிகளுக்கு மிக முக்கியமான உரை. உலகத்திற்கு சொல்ல வேண்டிய ஆற்ற வேண்டிய அனைத்து உரைகளும் அந்த அரஃபாவிற்குள்ளேயே கொண்டு வருவார்கள். அரஃபாவுடைய நோன்பு அல்லாஹ்வுடைய கிருபையால் ஹாஜிகள் அரஃபாவுடைய நோன்பு வைக்க மாட்டார்கள். அரஃபாவிலே கூடி இருக்கக்கூடிய ஹாஜிகள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உண்பதற்காக குடிப்பதற்காக அரஃபாவிலே அவர்கள் ஆற்றிய உரைகளுக்கு பின்பு ஏதோ குடிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கிறார்களா என்று பார்ப்பதற்காக பெருமானார் வாங்கி குடித்தார்கள். பெருமானார் அரஃபாவிலே ஹாஜியாக இருந்த நேரத்திலே நோன்பு வைக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே தான் அரஃபா குறித்து சொன்னார்கள், யுகஃபிரு ஸனத்தல் மாதியத வல் பாகியத. இந்த அரஃபாவுடைய நோன்பு இருக்கிறது அல்லவா, கடந்து போன ஒரு வருடத்தினுடைய பாவம், வருங்காலம் ஒரு வருடத்தினுடைய பாவம், இந்த பாவங்களை மன்னிக்கிற பரிகாரம் அரஃபா. ஹாஜிகளையும் நம்மையும் உணர்வுகளால் ஒன்றுபடுத்த வேண்டும் என்று நினைப்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஹாஜிகள் எல்லாம் அரஃபாவில் இருக்கிறார்கள். இன்றைய நாளில் நாமும் அவர்களோடு உள்ளத்தால் உணர்வுகளால் அமல்களால் ஒன்றுபடுவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய ஹஜ்ஜினுடைய நிறைய கடமைகளை எடுத்து பாருங்கள். அவர்களைப் போல முடிவெட்டாமலும் நகமெட்டாமலும் அவர்களைப் போல உணர்வுகளால் ஒன்றுபடுகிற அமல்களால் ஒன்றுபடுகிற ஒரு ஒப்பற்ற பாக்கியத்தை அரஃபாவில் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அரஃபாவில் நோன்பு வைத்தவர்களாக செய்யப்படுகிற எந்த துவாவும் அல்லாஹ்விடத்தில் ஒரு காலமும் வீண் போகாது. கைரு துஆஇ இந்த